Hi friends, வணக்கம். வெல்கம் டு வனி குக்கிங் அண்ட் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்மளோட சேனலில் சம்மர் ஸ்பெஷலாக 4 ஃப்ரெஷ் ஜூஸ் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக பண்ண போகிறோங்க. வாங்க ஃபஸ்ட்டில் வந்து கிரேப் ஜூஸ் பார்க்கலாங்களா. கிரேப் ஜூஸ்க்கு வந்து நல்லா பன்னீர் திராட்சை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேங்க. இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். கூடவே வந்து சுகர் சேர்த்துருக்கேன். அதோடவே தண்ணி சேர்த்துருக்கேங்க. ஐஸ் க்யூப் சேர்த்துட்டு நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்தோம்னா நம்மளோட கிரேப் ஜூஸ் வந்து ரெடி ஆயிரும். இது வந்து உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்திக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி கண் பிரச்சனைக்கெலாம் வந்து இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க உங்களுக்கு. அதே மாதிரி கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, பிபியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கெலாம் வந்து இந்த கிரேப்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதெல்லாம் விட நமக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த கிரேப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. அப்படி நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற இந்த கிரேப் ஜூஸை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யம்மியான கிரேப் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து மஸ்க் மெலன் ஜூஸ் பார்க்க போகிறோங்க. இந்த சம்மர் சீசனில் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஃப்ரூட்டுங்க இது. இதை நம்ம வந்து சீட்ஸ்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதில் உள்ள அந்த பழத்தை மட்டும் எடுத்துக்கலாங்க. இந்த பழம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாட்டர்மெலன் மாதிரியே ரொம்ப நீர் சத்து உள்ள ஒரு பழங்க. அதனால் நம்மளுக்கு வந்து உடம்பு வந்து எப்போவுமே தண்ணி சத்தோடு வச்சுக்கிறதுக்கு இந்த பழம் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதோடவே ஸ்கின் ப்ராப்ளம், கண்ணில் ப்ராப்ளம், மலச்சிக்கல் ப்ராப்ளம், இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு இந்த மஸ்க் மெலன் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. இப்போ அந்த ஃப்ரூட்டோடவே நான் ஐஸ் க்யூப் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஆட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நான் ஃப்ரூட்டில் அடித்து வச்சு இதில் வந்து நான் சுகரோ தண்ணியாக வந்து ஆட் பண்ணல. கொஞ்சம் நல்லா திக்காகவே இருந்தது. ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருந்தது. நீங்கள் தண்ணி சேர்க்கணும், தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ பொமக்ரானேட் ஜூஸ் அடுத்து இதுக்கு வந்து ஒரு பொமக்ரானேட் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் உள்ள அந்த முத்துக்களை மட்டும் நம்ம எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு மாதுளம்பழம் பார்த்திங்கன்னா எல்லா சீசன்லேயும் கிடைக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பழம். இது வந்து உங்களுக்கு மெயினாக சொல்லணும் அப்படின்னா ஸ்கின்னுக்கும் சரி, ஸ்கின் ப்ராப்ளம், எல்லா ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்க்கும் சரி, முடி பிரச்சனை எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் கொடுக்கக்கூடியது இந்த மாதுளம்பழம். அதுவும் இல்லாமல் கர்ப்ப காலத்துலலாம் வந்து இந்த ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு வந்து உடம்புக்கு வந்து தேவையான சத்து வந்து கிடைக்குங்க. இப்போ இதை நல்லா உரிச்சாச்சு. இதை வந்து நம்ம ஜூஸில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிட்டு லைட்டாக கொஞ்சமாக மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துட்டு அதை நல்லா அடிச்சுக்கலாம். நிறைய தண்ணி சேர்க்கும் போது நமக்கு வந்து நல்லா அரைப்படாது. அதனால் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாங்க. இது வந்து அல்சர் பிரச்சனைக்கும் சரி, பல் பிரச்சனைக்கு, இந்த மாதிரி டைஜஷன் ப்ராப்ளத்துக்கு, இது எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணும். அதெல்லாம் விட இந்த அனிமியான்னு சொல்கிறோம், ரத்த சோகை சொல்கிறோம்ல, அதெல்லாம் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. இப்போ இது நல்லா கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். கூடவே ஐஸ் க்யூப்பும் சேர்த்து நம்ம நல்லா அரைச்சிக்கலாங்க. அரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். எப்போவுமே வந்து மாதுளம்பழம் வந்து நம்ம குடிக்கும்போது கொஞ்சம் துவப்பாக இருக்கும் இல்லைங்களா, அதை நீங்கள் கம்மி பண்ணுறதுக்கு லெமன் ஜூஸ் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அந்த துவப்பு கம்மியாகி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு ஜூஸு. இப்போ நம்மளோட ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து நீங்கள் வந்து சுகர் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி தேன் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. அப்படியே குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. குழந்தைங்களாம் இப்போலாம் குடிக்க மாட்டாங்க. அதனால் நம்ம கொஞ்சம் தேன் சேர்த்துட்டு ஒரு ஐஸ் க்யூப் போட்டு கொடுத்தோன்னா சூப்பரான பொமக்ரானேட் ஜூஸ் ரெடி ஆயிரும். நெக்ஸ்ட்டு வாட்டர்மெலன் ஜூஸ். வாட்டர்மெலன்னாலே வந்து தண்ணி சத்து உள்ளது தான் நமக்கு தெரியும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கக்கூடிய ஒரு பழம். அப்படியே சாப்பிட்லாம். இதை ஃப்ரூட் ஜூஸாக போட்டு குடிக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதுவும் இப்போ நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் போடும்போது நல்லா ரெஃப்ரெஷிங்காக நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டில் நம்ம நல்லா ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டு கூடவே வந்து புதினாவும் கொஞ்சம் இஞ்சியும் சேர்த்து அதோடவே ஐஸ் க்யூப்பையும் சேர்த்து நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணிடலாம். அதை கலரே வந்து ஒரு அட்டகாசமான கலர். இதை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதுக்கு வந்து சுகர் எதுவுமே நம்ம ஆட் பண்ணணும் அவசியம் இல்லை. அவ்வளோ டேஸ்ட்டாக இனிப்பாக தான் இருக்கும் எப்போயும். அவ்வளோதான், நம்ம கலர்ஃபுல்லான வாட்டர்மெலன் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இதில் கூடவே வந்து கொஞ்சமாக லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாங்க. ரொம்ப டேஸ்டியான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடில் வாட்டர்மெலன் ஜூஸை.
எல்லா ஜூஸுமே நீங்கள் வந்து இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. அதுவும் ரொம்ப ஹெல்த்தியானது. நான் சொன்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லேயும் இது நிறைய இருக்குது. இந்த சம்மர் சீசனில் இந்த 4 ஹெல்த்தியான ஜூஸையும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் பிடிக்கும். அப்படி பிடிச்சிருந்தனா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.